Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளவுஸ்ல வந்து ஆர்ம்ஹோல் ஜாயினோ ஸ்லீவ் ஜாயினோ வந்து கரெக்ட்டா வர மாட்டேங்குது அப்படினு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு எடுத்த வீடியோ தான். சோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நான் போடுறேன். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட மெஷர்மென்ட் ப்ளவுஸ் தான். பட் இது வந்து 2x2 கிளாத் தான். அவங்க கொடுத்தது இல்ல. இது கொஞ்சம் பெரிய மெஷர்மென்ட். என்னோட மெஷர்மென்ட்ல நான் காட்டினா அது சின்ன மெஷர்மென்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதால இது கொஞ்சம் பெரிய மெஷர்மென்ட் அப்படிங்கிறதால இதை நான் எடுத்துர்க்கேன். சோ இதில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. அந்த வேரியேஷனுக்கு வந்து என்னென்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டை தப்பாக எடுத்தாலும் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவும் அந்த ஆர்ம்ஹோல் நாட்சும் ஒன்றா வராது. அது இல்லாமல் ஆர்ம்ஹோலோட அளவு தப்பாக எடுத்தாலுமே அது ஜாயின் பண்ணுவோம் சரியாக வராது. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் மெஷர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரி பாருங்க, எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு லைன் போட்டிருக்கோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு 1.5 இன்ச் அளவுக்கு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு எப்போவுமே மார்க் பண்ணுற மாதிரி இந்த வேஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் நெக்கையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அயனிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கோ அப்படியே நம்ம மார்க் பண்ணலாம். எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணி கஷ்டப்பட்டு இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நெக் வந்து கொஞ்சம் நல்லா வைடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் எங்கே இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது நெக் இந்த பக்கம் இருக்குன்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கமாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் தையலுக்காக. இப்போ வந்து ஹைட்டு, இந்த ப்ளவுஸோட லென்த்து எங்கே இருக்குதோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக மேலே மார்க் பண்ணிக்கணும் தையலுக்காக. இப்போ பாருங்க, ஷோல்டர் வந்து எங்கே ஜாயின் வந்திருக்கோ இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து இந்த பக்கமாக, ஷோல்டர் ஜாயின்லேருந்து இந்த பக்கம் வந்துடக்கூடாது. ஷோல்டர் ஜாயின்லேருந்து அந்த பக்கமாக வந்து ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக ஒரு மார்க்கிங். நீங்கள் எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கிங். ஓகேவா? ஸோ இப்போ இதை பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கையை வச்சுக்கோங்க. அதாவது இங்கே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கோம், இதை வந்து மாற்றாதீங்க. அது வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்லீவ் எங்கே ஜாயின் ஆகிருக்கு இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம வந்து ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட்டை தப்பாக்கிடுவோம். ஸோ இங்கே இப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கே இருந்து இதை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் பண்ணி இது எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதையும் கவனிச்சுக்கோங்க. இப்போ இது இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் ப்ளவுஸில் எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அங்கே நான் மார்க் பண்ணுறேன். அதை விட ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக மேலே, இதுதான் நம்ம வந்து கட் பண்ண போகிற லைனு. இது வந்து நமக்கு ரெடி அளவு, அதாவது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வர அளவு. ஸோ அதை விட கொஞ்சம் மேலே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது தேவையான மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நமக்கு 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்காக தேவை. அதையும் நான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி எப்படி இதை மெஷர் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து அப்படியே மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் மெஷர் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ ஓகேவா? இதுதான் மெயின். இப்படி நீங்கள் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வராமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம ஷேப் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த 1.5 இன்ச் அதிகமாக வச்சோம்னா அந்த மார்க்கில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருந்த அளவில் அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் பேக் ஹைட்டு இதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கு இல்லையா, இதையும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து லூஸாக தான் இருக்குது. நான் வந்து போட்டு பார்க்க சொல்லிட்டு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வாங்கினேன். ஸோ லூஸாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட்டை நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் இப்போதைக்கு நான் இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே காட்டுறேன். ஸோ இதையுமே நம்ம மாற்றாமலே போடலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ அதனால் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கஸ்டமருக்காக நான் தைக்கிறது இல்லை, ஜஸ்ட் வந்து வீடியோக்காக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இது எதுலையுமே ஆல்ட்ரு பண்ணலை. ஒரு வேளை நம்ம வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணால் இதில் நிறைய விஷயம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போது இது ஒரு ரவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் ஆர்ம்ஹோல் ரவுண்டே கொடுத்துக்கலாம்.
இது நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு போயிடலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே 11 இன்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் இருக்குது. அதே அளவு இங்கே நம்ம லைன் போட்டுக்கலாம், மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆமோல் அளவு எவ்வளோ இருக்கோ அதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச் இருக்குது, அதே 6.5 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம், மிச்செல்லாம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் க்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஹூக் இருக்குல்ல, இந்த சைடு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த ப்ளவுஸை வச்சு, அதே மாதிரி இந்த லைனுக்கு ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக கீழே வச்சுக்கிறோம். இந்த கேப் பார்த்துக்கோங்க, தையல் போடுற அளவுக்கான கேப். ஓகேவா? ஸோ வச்சுட்டு நம்ம இப்படி வச்சு நெக் எங்கே இருக்கோ அதை விட கொஞ்சம் மேலே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பட்டி மார்க்கிங், பட்டி எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக 3/4 இன்ச் அளவுக்கு கீழே மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருந்து ஒரு டாட் போயிருக்கும், தையல் போட்டிருப்பாங்க, அதை வந்து பிடிச்சிட்டு இந்த லைனை கொஞ்சம் கீழே வச்சுட்டு டாட் வந்திருக்க இடத்துல ஒரு மார்க்கிங், அப்படியே டர்ன் பண்ணி இந்த அந்த ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறம் ஆமோல் பக்கம் ஒரு சின்னதாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க, 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக மார்க் போட்டுட்டு இப்படியே வச்சு இங்கே ஒரு தையல் இருக்கும், அந்த தையலை விட கீழே கொஞ்சம் கீழே மார்க்கிங். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பாடிக்கான மார்க்கிங் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த மிடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கில் ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஷேப் பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் இங்கே பட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கப்பு பாருங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த கப் வந்து தூக்கியே கொடுக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக வந்து கப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் பாருங்கள், இது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இதோட கப்பு பாருங்கள், அதே நேரத்தில் இதோட பாருங்கள் கப்பு வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி வச்சாலே வந்து உங்களுக்கு வந்து தூக்குன மாதிரி நிற்கும். அதே மாதிரி ஒரு போட் ஷேப்பில் வரும், அழகாக இந்த மாதிரி கர்வில் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுனா தான் நம்மளோட லேடிஸோட பாடிக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து அந்த ஷேப்பை நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு இதில் இருக்கிற மாதிரியே சொல்கிறேன் அப்படிங்கிறதால நான் எதையும் சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சேன், பட் வேண்டாம். ஸோ இதில் இருக்க மாதிரியே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம ஷேப் கொடுத்துடலாம். இது பட்டி ஷேப்பு. ஸோ இப்படி தான் அதில் கொடுத்துருக்காங்கன்றதால அப்படியே நான் கொடுத்துட்டேன். பட் நம்ம எடுக்கிறது இப்படி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரல, ஸ்ட்ரைட்டாக தான் வந்திருக்கு. அப்படியே நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆமோல் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷேப் எப்படி கொடுக்கணும் இப்படி தான் போடுவேன். பட் நான் வந்து நார்மலாக கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைட்டாக வந்து நம்மளே நம்ம கையால் இந்த லைனெல்லாம் போடாமல் லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்து இப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக லைன் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பட் ப்ராக்டிஸ் ஆனப்புறம் போடாமல் மார்க் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட் நெக்கே நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அவ்வளோதான், இதை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நாட்ச் நம்ம போட்டுக்கலாம். இது ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கிராஸ், கண்டிப்பாக இந்த கிராஸ் கொடுங்க.
இப்போ நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு கரை பக்கத்தை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்காக ஒரு 1 inch அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த ஸ்லீவை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மார்க்கிங்குமே நமக்கு வந்து ஆம்ஹோல் மிஸ்டேக் வர்றதுக்கு ரீசனாக இருக்கும். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எங்கே இருக்கோ அதை விட ஒரு 1/2 inch கிட்ட மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து நீங்கள் எங்கே மார்க் பண்ணீங்களோ கரெக்டாக அந்த ஃபோல்டிங் எங்கே இருக்கோ அங்கே தான் பிடிச்சிருக்கணும். அதே நேரத்தில் இந்த மார்க்கிங்குமே நமக்கு நகர்ந்து வரக்கூடாது. ஓகேவா? இந்த மார்க்கிங்கை நகர்ந்து வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த மார்க்கிங்கை நமக்கு நகர்ந்து வரக்கூடாது. நகர்ந்து வராமல் இப்படி வச்சுட்டு எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தையல் எங்கே இருக்கோ அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட ரெடி மெஷர்மெண்ட், அதாவது ஸ்டிச் பண்ணி வரக்கூடிய மெஷர்மெண்ட். அதுக்கு மேலே ஒரு 1/2 inch விட கொஞ்சம் கம்மியாக ஒரு மார்க்கிங். இதுதான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிற மெஷர்மெண்ட், அதாவது கட் பண்ண போகிற மெஷர்மெண்ட். ஓகேவா? சரி, இவ்வளோ தான். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஷேப் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து நமக்கு ஆம்ஹோலுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்மளோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, பேக்கு, அதை எடுத்துக்கலாம். தையல் எவ்வளோ தூரம் போடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு அப்புறம் இந்த ஃபோல்டிங் கிட்ட வைங்க. வச்சு இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுக்கவே கூடாது. ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலவே வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் எங்கே நாச்சு போட்டிருக்கனோ அந்த நாச்சுக்கிட்ட இந்த கோடு வருது. ஓகேவா? ஸோ இது ஓவரால் கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாச் எங்கே போட்டிருக்கனோ அங்கே இந்த நாச் வருது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. திரும்பவும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/2 inch விட்டுட்டு இந்த ஃபோல்டிங் கிட்ட வச்சுக்கோங்க. வச்சு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலவே வச்சு பாருங்கள். ஸோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நாச்சும் இந்த லைனும் ஒரே இடத்துல வரணும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட மார்க்கிங் கரெக்டாக. ஒரு வேளை வந்து உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, இல்லை இது வந்து தள்ளி வருது, எனக்கு வந்து இப்போது நம்ம வந்து தப்பாக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தள்ளி வருது அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேரியேஷன் வராது. 1/4 inch வேரியேஷன் வேணும்னா வரலாம். ஒருவேளை அந்த 1/4 inch வேரியேஷன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் வந்து கொஞ்சம் கீழே இறக்குனீங்கனாலோ கொஞ்சம் மேலே ஏற்றுனீங்கனாலவே உங்களுக்கு அது கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதையும் நான் கட் பண்ணிடுறேன். மிடில் நாச் போட்டுக்கிட்டு இங்கேயுமே ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ திரும்பவும் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கிளாத்தில் தையல் போகிற வரைக்கும் நான் மேலே வச்சுட்டு இப்படியே வந்து வச்சு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், பேக் தான் நமக்கு. ஸோ வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த நாச்சும் ஒரே இடத்துல தான் வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருக்கும், ஸோ இது ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.